நேத்து மேட்ச்ல ஒரு பயங்கரமான நாக்க விளையாடி எல்எஸ்ஜி அணியை ஜெயிக்க வச்சவர் தான் முகுல் சௌத்ரி. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். என்னோட ஐடில் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஐடியிலே எம்எஸ் தோனி தான். எம்எஸ் தோனி கிட்ட இருந்து தானே நான் இந்த மாதிரிலாம் கத்துக்கிட்டேன். எப்படி ஃபினிஷ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கத்துக்கிட்டேன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் நேத்து வின் பண்ண மேட்சோட அதை நான் யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா, முதல்ல எங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்றேன். ரெண்டாவது எம்எஸ் தோனிக்கு டெடிகேட் பண்றேன். என்னோட ஐடியலான தோனிக்கு டெடிகேட் பண்றேன். நிறைய சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலயே. எம்எஸ் தோனி எப்படிலாம் மேட்சை ஃபினிஷ் பண்ணுவாரு, எப்படிலாம் ஆடுவாருன்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கிறேன். பார்க்காமலாம் இல்லை, அவர்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அவர் எந்த இடத்துல பிளே பண்ணுவாரோ அந்த ரோல்ல இருந்து நான் பிளே பண்ணும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி நேற்று மேட்ச்லையுமே ஹெலிகாப்டர் ஷாட்லாம் நம்ம ஒன்று அடிச்சிருப்பார், அது கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு டோனி மாதிரி அந்த ஹெலிகாப்டர் ஷாட் ஆடணும், டோனி மாதிரி ஃபினிஷ் பண்ணணுன்ற மாதிரி தீவிரமாக பயிற்சி பண்ணி அதில் ஒரு மேட்சை செஞ்சும் காமிச்சிருக்கிறார், அதை டெடிகேட்டும் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, அதை தாண்டி ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் அவருக்கு பிடிச்ச ஷாட்டாக. சின்ன வயசுலேருந்து அதை ப்ராக்டிஸ் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அதை முழுசாக டோனி மாதிரி எப்போ ஆட போகிறாருன்றது தான் பார்க்கணும். வரும் கூடிய சீக்கிரம் இந்த ஐபிஎல்லே நிறைய ஷாட்ஸ் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறார். அண்ட் தென் ஒரு பக்கம் போன மேட்ச் விளையாடினார்ல, போன மேட்ச்ல அவருக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவரால் கரெக்டாக பாலை டைம் பண்ண முடியல, அவுட் ஆகிட்டு போனார். அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிருக்கார். ஐயோ மேட்ச் என்னடா வாய்ப்பு வந்ததே, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தலையே, மிஸ் பண்ணிட்டுமேன்ற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டு அப்படியே ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்கும்போது வந்திருக்கிறாரு போல கேப்டன் ரிஷப் பண்ட். வந்த உடனே எதுக்கு நீ இப்போ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, ஓவரா யோசிக்காத, அதிகமா யோசிச்சுனா உனக்கு தான் பிரச்சனை, எல்லாமே இது இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் ஃபாலோ த ப்ராசஸ். உன்னுடைய ப்ராசஸ் என்ன அதை ஃபாலோ பண்ணு. ஸோ நீ யோசிக்க யோசிக்க நீ உன் மேல ப்ரெஷர் போட்டுப்ப, அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்காத. ஒன்னே ஒன்று, பால் போடுறாங்களா, பாலை பாரு, அந்த பாலை அடி, இவ்வளவுதான். நாங்க உன்னை நம்புறோம். எப்படி நாங்க டீமாவும் மேனேஜ்மெண்ட் எல்லாமே உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அதே மாதிரி நீ உன் மேல நம்பிக்கை வை, எப்படி நீ உன் மேல நம்பிக்கை வை அப்படின்றத சொல்லி தட்டி கொடுத்துருக்கிறார் ரிஷப் பண்ட். அதுதான் ஒரு கேப்டனுக்கான ஒரு அழகான ஒரு தன்மைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ பண்றாங்க, ப்ரெஷர் அவுட் ஆயிட்டுன்ற ஒரு வருத்தத்துல தட்டி கொடுத்து நாங்க நம்புறோம் நீ நம்புன்ற மாதிரி அவரு காம் டவுன் பண்ணி அடுத்த மேட்ச்ல விளையாட வைக்கிற கான்ஃபிடென்ட் கொடுத்தாதாங்க பிளேயரும் அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவாங்க. அதை அழகா ரிஷப் பண்ட் பண்ணியிருக்கிறார். அந்த பண்ணதோட வெளிப்பாடு தான் எல்எஸ்ஜிக்கு 2 பாயிண்ட் சேர்ந்துருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ முகுல் சௌத்ரி கிட்ட இருந்து இந்த வருஷம் ஃபைண்ட் ஆஃப் த ஐபிஎல்ல முகுல் சௌத்ரி இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வீடியோக்கு லைக்கும் ஃபாலோவும் பண்ணிருங்க கைஸ்.